Symmetry based questions. State the number of lines of symmetry for the following figures. So கொடுத்திருக்க figuresலாம் பார்த்தீங்கன்னா number of lines of symmetry வந்து நீங்க find out பண்ணணும். So total வந்து 11 figures கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து number of lines of symmetry வந்து we need to find out. So first figure வந்து நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா a square. ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸ்கொயருக்கு வந்து 4 sides இருக்கு. 1 2 3 4 and all 4 sidesம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரியில் தெரியும், if the figures are folded in half along the line of symmetry or mirror line, the two halves will fall exactly on one another. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக வந்து ஒரு பர்டிகுலர் லைனில் வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் லைன் தான் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அதான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபிகர்க்கே பார்த்தீங்கன்னா 1 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கலாம், 2 lines ஆஃப் சிமெட்ரி, 3 lines ஆஃப் சிமெட்ரி, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கூட சிமெட்ரி இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 சைட்ஸ்க்குமே இந்த கார்னர்ஸுக்கு வந்து நான் வந்து ஏபிசிடி வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஏபிசிடின்றது வந்து ஒரு ஸ்கொயர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பியை வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ பி இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக எனக்கு வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக இருக்கும். எந்த சைடுமே பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே இருக்காது, கரெக்டாக வந்து ஃபோல்ட் ஆகிருக்கும். ஸோ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஸோ இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட காப்பி தான் இந்த காப்பி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த பர்டிகுலர் லைனில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிது, இந்த பர்டிகுலர் லைன் இதான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த மாதிரி எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு நீங்கள் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நேராக ஒரு டாட்டட் லைன் நான் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் லைனில் தான் ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பி இருந்தது, நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எந்த பர்டிகுலர் லைனில் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சது, இந்த பர்டிகுலர் லைன். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுக்கும் வந்து டாட்டட் லைன் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் 2 lines ஆஃப் சிமெட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, வெர்டிக்கல் ஒன்று, ஹரிசாண்டல் ஒன். நெக்ஸ்ட் வந்து வேறு மாதிரி ஃபோல்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த பியும் இந்த சியும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கார்னர்ஸ் இந்த பியும் சியும் ரெண்டையும் இதை வந்து ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு மறுபடியும் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ஃபோல்ட் ஆகும். எங்கேயுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராஸ் இருக்காது, 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து இருக்கும் எனக்கு. ஸோ இது பாதி தான் இங்கேயும் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு எங்கே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பர்டிகுலர் லைனில் தான் வந்துட்டு லைன் ஆஃப் சிமெட்ரி. இந்த பர்டிகுலர் லைனில் தான் நான் ஒரு ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. இங்கே ஒரு டாட்டட் லைன்ஸ் நம்ம இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் அப்போ ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடச்சிருக்கு. இப்போ டோட்டலாக வந்து 3 lines ஆஃப் சிமெட்ரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஏவும் டியும் இந்த கார்னர்ஸ் ரெண்டையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏ அண்ட் டி இது ரெண்டையும் இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபோல்டிங் எந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம், பட் மேக் ஷூர் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஏவும் டியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த பர்டிகுலர் லைனில் தான் வந்து உங்களால் வந்து ஃபோல்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த பர்டிகுலர் லைன் தான் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஒரு டாட்டட் லைன் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 lines ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ வேறு எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஹாஃப் வேல நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. இதுவும் பாருங்கள் எக்ஸ்ட்ராலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் இருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம ஃபோல்ட் பண்ணோம், இந்த சைடு நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் இருந்தது. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோல்டிங் இருக்கணும். ஸோ ஃபிகர் ஸ்கொயருக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் நம்பர் 1, இந்த வெர்டிக்கல் லைன் இது வந்து நம்பர் 2,
நெக்ஸ்ட் இந்த cross இந்த ஸ்லாண்டிங் பார்த்தீங்கன்னா which is 3, இந்த ஸ்லாண்டிங் பார்த்தீங்கன்னா which is 4. ஸோ டோட்டலாக எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது? 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் ஃபிகர் ஸ்கொயர். ஸோ இங்கே ஆன்சர் என்ன போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 4. Thank you so much for watching this video. Next video, different figures எடுத்து அதோட number of lines of symmetry வந்து find out பண்ணலாம். Thank you.